வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி பண்ணுற மாதிரி ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நம்ம அடுப்பெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வீட்டிலேயே சின்ன சின்ன பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி அதெல்லாம் வந்துட்டு கொண்டாடுறோன்னா இது போல் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்து அசத்தலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த ஐஸ்கிரீமும் அப்படியே பார்க்குறதுக்கு இந்த மார்பிள் ஸ்டோன் மாதிரி 2 ஐஸ்கிரீமோட ஃப்ளேவர் வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்குதுங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் வந்துட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ இதுக்கு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் மில்க் பவுடருக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாங்க, கட்டிகள் இல்லாத போல். இப்போ இதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க. 6லேருந்து 10 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டிகள் இல்லாத போல் கலந்துட்டு ஓரமாக வச்சிடலாங்க. இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 250 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு சேர்த்துருக்குறேங்க. அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்த்துருக்குறேன். இது வந்துட்டு 1 கப் இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்து நல்லா ஜில்லுன்னு எடுத்து சேர்க்கணுங்க. இப்போ இதை வந்துட்டு பீட்டர் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஸ்பீடில் வச்சு அடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் வச்சு அடிச்சுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு இந்த க்ரீம் வந்துட்டு நல்லா திக்காயிட்டு வரும். பாருங்கள் இப்போவே எந்த அளவுக்கு வந்துட்டு திக்காகி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் வச்சு அடிக்க போகிறோம். பாருங்கள் நல்லாவே திக்காயிட்டு வந்துருக்குது. நம்ம அடுப்பெல்லாம் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க. இந்த க்ரீமை அடிச்சு எடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அவ்வளோதான், ஐஸ்கிரீம் வந்துட்டு ரெடி ஆயிரும். இப்போ நல்லா சூப்பராக ஃப்ளஃபி ஆகிடுச்சுங்க. இந்த பதம் பாருங்கள், இது போல் பஞ்சு போல் வரணும். நம்ம கரண்டியில் எடுத்துகிட்டு வரனாலும் கீழே விழுகக்கூடாது. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற மில்க் பவுடர் மிக்ஸை வந்துட்டு இதில் சேர்த்துடலாங்க. இது போல் நல்லா திக்காக வந்துட்டு இருக்கணும். 1/2 கப் மில்க் பவுடருக்கு 1/4 கப் தண்ணி வச்சா சரியான அளவில் இருக்குங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது போல் பீட்டர் வச்சுட்டு அடித்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம 2 பகுதியாக பிரித்து எடுத்துக்கிற போகிறோங்க. உங்களுக்கு 2 ஃப்ளேவர் தேவையில்லாட்டினா ஒரே ஃப்ளேவர் மட்டும் போதுன்னா, இப்போ ஃபுல்லுத்துலேயுமே வெனிலா ஐஸ்கிரீம் மட்டுமே வேணும்னா வெனிலா ஃப்ளேவர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பாதி எடுத்துகிட்டு அதில் வெனிலா எசன்ஸ் வந்துட்டு 1 ஸ்பூன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. அடுத்து பாதி எடுத்துக்கிறலாங்க. இதை வந்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்து பாதியில் வந்துட்டு நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்துட்டு சேர்த்துக்கிறேங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு ஒரே ஃப்ளேவரே போதும்னு சொல்லிட்டா ஃபுல்லுமே ஒரே ஃப்ளேவரே கலந்துட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இப்போ இதையுமே நல்லா கலந்தாச்சு. நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கிற அந்த வெனிலா ஐஸ்கிரீம் கூட நம்ம கலந்து வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரியை வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. பொறுமையாக ஊற்றணும். பாருங்கள் இது போல் நல்லா திக்கான க்ரீமாக இருக்கணுங்க. இது போல் பொறுமையாக ஊற்றி விடுங்க. நீங்கள் இதை விட இன்னும் நல்லா திக்கான க்ரீமாக வச்சுருந்தீங்கன்னா 2 லேயர் ஐஸ்கிரீமாக வந்துட்டு கிடைக்குங்க. கீழே வந்துட்டு வெனிலா அப்படியே நிற்கும், மேலே ஸ்ட்ராபெரி அப்படியே நிற்கும். இதை வந்துட்டு ஓவர் நைட் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. பாருங்கள் ஓவர் நைட் வந்துட்டு நான் வச்சு எடுத்துருக்குறேன். சூப்பரான ஐஸ்கிரீம் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் சின்ன சின்ன பார்ட்டி ஏதாச்சும் வைக்கணுன்னா இதே போல் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்து அசத்தலாங்க. அவ்வளோதான், சூப்பரான மார்பிள் ஐஸ்கிரீம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.